நீங்க இல்ல உங்களுடைய குழந்தைய ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிணத்துக்கடவுல ஜாயின் பண்றதுக்கு பிளான் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசா பார்த்த பிறகு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த காலேஜ்ல இப்ப கரண்டா 4th இயர் படிக்கக்கூடிய 2025 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப வரைக்கும் மோர் தேன் 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் பிளேஸ் ஆகல. அதுக்கான ப்ரூஃப் இந்த வீடியோல இருக்கு. ஆல்சோ போன வருஷம் வெறும் 10 பேர் அவங்களா சுயமா படிச்சுதான் மோர் தேன் 10-20 lakhs பிளேஸ் ஆனாங்க. இன்னும் 100-200 பேருக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்காததுனால அவங்களுக்கு ஃப்ரீயாவே எம்இ எம்டெக் டிகிரி பண்றதுக்கு ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு மட்டும் இப்ப வளரிட்டு இருக்காங்க இந்த காலேஜ். இதுக்கு முன்னாடி 2023 பேட்ச்ல படிச்சு டூப்ளிகேட்டான ஒரு கம்பெனியில பிளேஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வெளியே வந்து காலேஜ்ல பிரச்சனை பண்ணியெல்லாம் பயங்கரமா போச்சு. சோ இந்த காலேஜ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, லேப் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, டீச்சர்ஸ் ஒழுங்கா டீச் பண்ண மாட்டாங்க, பிளேஸ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்னு எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாத காலேஜ இந்த கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல இவங்க எல்லாம் சேர்ந்து 3 வருஷத்துல இத தூக்கி நிப்பாட்டி இருக்காங்க. 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி இப்படி ஒரு காலேஜ் இருக்குன்றதே யாருக்கும் தெரியாது. இதுதான் உண்மை. இந்த வீடியோல இத பத்தி எல்லாம் பார்க்கலாம். ஆல்சோ உண்மையான த ரியல் கெரியர் எக்ஸ்பர்ட் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் இந்த காலேஜ பத்தியும் இவங்களை பத்தி எல்லாம் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. யூடியூப்ல வந்துட்டு கெரியர் கைடன்ஸ் சொல்லி ஜாவா சொல்லித்தரேன், பைத்தான் சொல்லித்தரேன்னு சொல்லி அவன் கிளாஸில் அப்படியும் கிளாஸில் கேட்டால் ஆப்டிடியூட் சொல்லித்தராங்களாம். அப்போ நல்லா கவனி. Now we are moving into, will be stepping into high performance computing, HPC. Next, high throughput computing, HTC. If you are taking computer science, I'm not saying no, then learn about high performance computing, high throughput computing. இப்போல்லாம் நான் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறோட ஐம் டாக்கிங் டு ஃபேக்கல்ட்டி. எஸ்டர்டே ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஒன் டாப் இன்ஜினியரிங் காலேஜ் இன் தமிழ்நாடு. டாப், வேர் பீப்புள் பே மனி டு ஜாயின். த 200 ப்ரொஃபஸர்ஸ் வேர் தேர். Not even one professor know about high performance computing. Sad, sir. This is the state of our learning system. இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு மதர் தெரேசா மாதிரியே பேசுவான் பார்த்தீங்களா? 10 பேர். அப்புறம் என்ன பண்ணுவான், நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கன்னு வாங்க. ஜாயின் பண்ண சொல்கிறாங்களா? அந்த டேட்டாஸை கல்லூரிக்கு வித்துறான். அப்புறம் கல்லூரிக்காரங்களுக்கு வாங்க வாங்க எங்கள் கல்லூரிக்கு வாங்க. Hello 12th pass outs of 2024. TNA இப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களில் நிறைய பேர் ஏற்கனவே எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் படிக்கலான்னு இப்போவே சாய்ஸஸ் ரெடி பண்ணியிருப்பீங்க. பட் இந்த வீடியோ பார்த்த அப்புறம் ஐ கெஸ் உங்களில் நிறைய பேர் சாய்ஸ் லிஸ்ட் மாற்ற வேண்டி இருக்கும்ட்டு. இன்ஜினியரிங் காலேஜஸில் என்னதான் நடக்குது? புவர் ஸ்டாண்டர்ட்ஸோட இருக்கிற காலேஜஸை கூட டாப் 10 டாப் 5ன்னு எப்படி இந்த சோ கால்ட் கெரியர் எக்ஸ்பர்ட்ஸ் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எக்ஸ்போஸ் பண்ண போறேன். Number 1. Career Guidance Expert. What qualifications does it take to be a career guidance expert? A civil degree from an NIT decade ago, partnership with poor colleges who crave to become top 1, and some media support. அவ்வளோதாங்க. காலேஜ்கார அட்மிஷன் பிடிச்சு தரதுக்கு காசு தருவான். அதை வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு மீடியா பீப்புள்கிட்ட போயிட்டு அந்த காசை கொஞ்சம் கொடுத்து அட்வர்டைஸ் பண்ணி தான் ஒரு கல்வியாளர், எஜுகேஷனல் எக்ஸ்பர்ட் அப்படின்னு காமிச்சிட்டு யூடியூப்ல வந்து பேரண்ட்ஸை நம்ப வைக்கிற மாதிரி சில ஃபேக்ட் அப்படியே சொல்லி கவர்ந்து ஈர்த்ததுக்கு அப்புறமா டாப் 10 கல்லூரிகள் அப்படின்னு ஒரு வீடியோல தான் காசு வாங்கின காலேஜை தூக்கி அப்படியே டாப் 1ல நிறுத்துறது தான் இவரோட வேலை. இத பண்ணிட்டு உட்கார்ந்தா போதும், லைஃப் செட்டில்ட். பட் this is not what we call career guidance expert. எங்க ஊர்ல இந்த வேலைக்கு வேற ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த காலத்துல NITல சிவில் டிகிரி படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்கே கிடையாது. ஆனா இன்னைக்கு அதை பாக்குறப்போ பீப்புள் திங்க், வாவ், அவரு பாரு அப்பவே NITல படிச்சிருக்காரு, சரி அட்லீஸ்ட் சிவில் டிகிரி ஆச்சும் பண்ணாரே. அந்த டிகிரிக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கா? இவரே உட்கார்ந்து எல்லாரும் CS எடுக்கணும்னு தான் நம்ம புஷ்வின் சார் சொல்லிட்டு இருப்பாரு. என்னடா திடீர்னு புஷ்வின் அப்படின்னு ஒரு புது பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு பாக்குறீங்களா? இது ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிற ஒரு பேரு தான். நக்கலைட்ஸ் யூடியூப் சேனல்ல ஏற்கனவே இந்த ஆள் பண்ற ஸ்கேம பத்தி எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. பீப்புளுக்கு ஒரு ஐ ஓபனரா அவேர்னஸா இருக்க ட்ரை பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க. பட் அதை பார்த்த பிறகும் நிறைய பேரண்ட்ஸ் இன்னுமே இந்த ஆள் சொல்றத நம்பிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க ஒரு பெரிய கவலைக்கிடமா இருக்கு. பல வருஷத்துல இருந்து இப்பவும் கூட
சில ஏஜென்ட்ஸ் வச்சு ரொம்ப லோ டயர்ல இருக்கிற காலேஜஸ்க்கு 180, 190 கட் ஆஃப் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா சீட்டு தரேன்னு சொல்லி சீட்டு சேர்ப்பாங்க. ஆனா அங்க எஜுகேஷன் இருக்காது, பிளேஸ்மெண்ட் இருக்காது, எதுவும் இருக்காது. அந்த காலேஜும் பேருக்கு நடத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் பெரிய அளவுல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு தாட்ஸே இருக்காது. இதெல்லாம் பாக்குற நம்ம புஷ்வின் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இந்த டெக்னிக்கை கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் மிடில் டயர்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு போறாரு. ஏன்னா அவங்கதான் க்ரோ ஆகணும்னு நினைப்பாங்க, ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு, நீங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, நானும் உங்க காலேஜ சோசியல் மீடியா வச்சு டெவலப் பண்றேன்னு டீல் பேசிட்டாரு. வெறும் சிவில் முடிச்சுட்டு அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த புஷ்வின்க்கு இன்டர்நெட் ரெவல்யூஷன் ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா 2020ல நிறைய பீப்புள் கோவிடால இன்டர்நெட்னா என்ன, யூடியூப்னா என்ன, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இத பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சது. 2020ல தான் பெரிய அளவுல அந்த ஒரு பூம் அப்படிங்கிறது கிரியேட் ஆச்சு. அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம புஷ்வின் என்ன பண்றாருன்னா, யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டு வரக்கூடிய வியூஸை வச்சு பீப்புள் எல்லாம் நம்மள நம்புறாங்க, நாமளும் ஒரு கல்வியாளர், கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காரு. சுத்துப்பத்துல இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு போயிட்டு, நீங்க ஏன் இன்னுமே பழைய மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணி 190, 180 கட் ஆஃப் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் பண்ணா டக்குன்னு நம்ம க்ரோ ஆக முடியாது. நான் யூடியூப்பை வச்சு நல்லா க்ரோ ஆயிக்கிறேன். அதுக்கப்புறமா உங்க காலேஜ பத்தி நான் திரும்ப திரும்ப போட்ட டாப் 10ல ஃபர்ஸ்ட் கொண்டு வரேன், அப்புறம் டாப் 7ல கொண்டு வரேன், அப்புறம் டாப் 5ல கொண்டு வரேன். இப்படியே கொண்டு போனோம்னா சீக்கிரமே டாப் 1ல கொண்டு வந்துடலாம். நீங்க எனக்கு காசு கொடுங்கன்னு இந்த மாதிரி ஒரு சில காலேஜஸ் கிட்ட போயிட்டு டீல் பேசுறாரு. இதுல ஃபர்ஸ்ட் வந்தது, இங்கேதான் அன்பு கிடைத்தது, பண்பு கிடைத்தது, நட்பு கிடைத்தது, கனவு கிடைத்தது, நம் ஈஸ்வர் கல்லூரி. ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ நானு. இந்த காலேஜ் 2007ல ஒரே ஃபேமிலி அவங்க டைரக்டர், சேர்மன், கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல்னு உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 2014-15 வரைக்குமே மத்த புவர் காலேஜஸ் மாதிரிதான் இவங்களும் லோக்கல் ஏஜென்ட்ஸை வச்சு 190, 180 கட் ஆஃப் வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்து காலேஜ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வாங்கின அந்த சிஸ்டம்ஸ் தான் இப்ப வரைக்குமே இந்த காலேஜ்ல இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்ல போனா, இப்போ நீங்க போனீங்கன்னா சும்மா ஐடி சென்டர் தான் முன்னாடி காமிச்சு முடிச்சு விட்டுருவாங்க. ஆனா உள்ள எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன். சோ கமிங் பேக் டு த 2014 திங், 2014-15 வரைக்குமே இந்த காலேஜ் இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஏதோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் புவர் பேக்ரவுண்ட்ல இருப்பாங்க, ஆனா 12th நல்ல மார்க் வாங்கினவங்க அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சிங்கன்னா படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கதான் போகுது. அதனால அவங்க தனியா அதை கத்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா அச்சீவ் பண்ணாங்க. அப்படி அச்சீவ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கடந்த ஒரு 7-10 வருஷத்துல விரல் விட்டு என்ற அளவு தான் இருப்பாங்க. அவங்கள வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தம்பட்ட அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுவும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. எப்படி ஒருத்தங்க 2 பேரை வச்சுட்டு நம்ம ஏமாத்திட்டு இருக்க முடியும்? கரெக்ட் தானே? இப்படி போக போக என்ன ஆகுதுன்னா ரொம்பவே டவுன்ஃபால் ஆக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல இந்த காலேஜ்ல ரன் பண்ணிட்டு இருக்கிற ஐடி டிபார்ட்மெண்ட்டையும் சிவில் டிபார்ட்மெண்ட்டையும் டோட்டலா என் பண்ணிடுறாங்க. அந்த லெவலுக்கு டவுன்ஃபால் ஆயிருது. ஏன்னா இந்த ரீஜியன்ல MCET மகாலிங்கம் காலேஜ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் அவங்க ஏதோ பண்ணி அவங்க இந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணி க்ரோ ஆயிட்டு இருந்தாங்க. இப்படி போக போக இந்த காலேஜ் என்ன பண்றாங்கன்னா 2017ல சில கான்டாக்ட்ஸை டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐடி ஃபீல்ட்ல நல்லா தேர்ந்தெடுக்கிற ஒருத்தரை பிடிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒர்க் பண்றாங்க, கொஞ்சம் நிறைய கான்டாக்ட்ஸை பிடிக்கிறாங்க. இருந்தாலும் ரொம்ப பெருசாதான் வரல. அப்பதான் 2020ல நம்ம புஷ்வின் இந்த காலேஜ்ல போயிட்டு பேசி, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, மறுபடியும் ஐடி இது கூட இந்த CS, BS, AITS எல்லாம் கொண்டு வாங்க, அப்படியே டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் பேசி கொஞ்சம் கொஞ்சமா அவரோட வீடியோஸ்ல அப்படியே அந்த டாப் 10 காலேஜஸ்குள்ள லிஸ்ட்ல திணிக்கிறாரு. ஒன்னும் இல்ல, லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல இந்த காலேஜோடைய ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எடுத்து பாருங்க. 2019ல எவ்வளவு இருக்கு, 2020ல எவ்வளவு இருக்கு. அன்னைக்கு நிலைமைக்கு மகாலிங்கம் காலேஜ்ல கூட இவங்களோட கட் ஆஃப் விட கம்மியா இருந்திருக்குன்னா அப்ப தெரியும் இது எந்த அளவுக்கு ஒரு புவர் காலேஜ் அப்படின்னு. பட் 2020ல இவ்ளோ லோ கட் ஆஃப் கொடுத்திருந்த ஒரு காலேஜ் எப்படி திடீர்னு 2021, 22, 23ல இப்படி ஒரு பூம் ஆக முடியும்? ஷேர் மார்க்கெட்ல கூட இப்படி ஒரு பூம் ஆகிறத நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம புஷ்வினுடைய ஸ்ட்ராட்டஜி தான்.
இந்த காலேஜ்ல என்ட்ரான உடனே பேரண்ட்ஸ்க்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னா, பார்க்க அழகா பசுமையா இருக்கு, நல்லா இருக்கு இந்த காலேஜ், உள்ள போனா ஐடி சென்டர்லாம் நல்லா வச்சிருக்காங்கன்னு. பட் அந்த ஐடி சென்டர்ன்றது ஏற்கனவே இருந்த கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் இடிச்சு விட்டுட்டு ஜஸ்ட் 4 பிளைவுட்டை வச்சு டெம்பரரியா கட்டினா ஒரு பில்டிங் தான். இது அப்பப்ப சும்மா டெம்பரரியா அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. காலேஜ்ல இதுக்காகவே நார்த் இந்தியால இருந்து ஒர்க்கர்ஸ் இங்கே கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அப்படியே தங்கியிருந்து எப்பப்பெல்லாம் இந்த பிளைவுட் பிரிஞ்சு வருதோ அதெல்லாம் ஒட்டிட்டு சுத்திட்டு தான் இருப்பாங்க. நல்லா க்ளோஸா நீங்க லுக் பண்ணி பாருங்க. ஆல்சோ ஐடி சென்டர்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க. கிளாஸஸ் நார்மலா தான் இருக்கும். இப்பதான் 2021-22 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த அந்த டொனேஷன் பணத்தை வச்சுதான் ஒவ்வொரு கிளாஸஸ்லயும் அந்த ஸ்மார்ட் போர்டுங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி சாதாரண ப்ரொஜெக்டர் தான் இருக்கும். கிளாஸஸ் கூட கவனிக்க முடியாத அளவுக்கு கேவலமா தான் இருக்கும். டீச்சர்ஸ் யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே 2007ல அப்ப கிரியேட் பண்ணதை வச்சுதான் இன்னைக்கு வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் அன்னைக்கு நியமிக்கப்பட்ட குவாலிட்டியே இல்லாத டீச்சர்ஸாக தான் இன்னைக்கு வரைக்குமே இருக்கிறாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குவாலிட்டியான டீச்சர்ஸ உள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. ஏன்னா இப்பதான் டொனேஷன் அந்த பணம் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சோ இவங்களோட பிளான் என்னன்னா, ஒண்ணுமே இல்லாத வச்சு எல்லாமே இருக்கிற மாதிரி காமிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு அந்த பணத்தை வச்சு அப்கமிங் பேட்சஸ்க்கு டெவலப் பண்ணிக்கலாங்கிறது தான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜியே. கொஞ்சம் நீங்க இந்த காலேஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிளாக், அங்க இருக்கக்கூடிய லேப் எல்லாம் போய் பாருங்க. அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலா யூஸ் பண்ற லேப். அங்க இன்னுமே விண்டோஸ் 7 கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பாதி கம்ப்யூட்டர்ஸ் ஓடாம தான் இருக்கும். இதெல்லாம் அவங்க ஏஐ லேப் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள போங்க, போயிட்டு அந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி எவ்வளவு ஸ்பீட்ல இருக்குன்னு பாருங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும் எவ்வளவு அவங்க அந்த கம்ப்யூட்டர்ஸை ஒர்க் பண்றதுக்கு போராடுறாங்கன்னு. ஒவ்வொரு லேப் நடக்கிறப்பையும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட லேப்டாப்பை சொந்தமா கொண்டு வர சொல்லுவாங்க. இந்த காலேஜ்ல கவுன்சிலிங் மூலமா ஜாயின் பண்றவங்க டெஃபினட்டா அந்த அளவுக்கு லேப்டாப் உடனே ஃபர்ஸ்ட் இயர்ல வாங்குற அளவுக்கு வசதி இருக்குமா? இசிஇ ஜாயின் பண்றவங்க, ட்ரிபிள் ஜாயின் பண்றவங்களுக்கெல்லாம் வசதி இருக்குமான்னு தெரியல. வாட் எவர் த பேக்ரவுண்ட் பி, அவங்க பேசிக்கா மெரிட்ல வராங்கனாலும் 1 lakh பிளஸ் ஃபீஸ் கட்டுறாங்க ஒவ்வொரு வருஷமும். அதே மாதிரி டொனேஷன்னாலும் 5 to 10 lakhs நீங்க கலெக்ட் பண்ணி தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. அப்ப அவங்களுக்கு பேசிக் லேப் ஃபெசிலிட்டிஸ் ஒரு விண்டோஸ் 11ஓட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் சிஸ்டம் படி உங்களால கொடுக்க முடியலைன்னா நீங்க என்ன காலேஜ் நடத்துறீங்க? சோ நீங்க இப்ப இந்த போட்டோல பாத்துட்டு இருக்கிறது அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு செஷன் நடத்தினதா பெருமைக்கு எடுத்து போடுற போட்டோல தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி போய் பாருங்க. இந்த மாதிரி லேப் எல்லாமே அவங்க வெப்சைட்ல காமிக்க மாட்டாங்க. அதோடைய சும்மா பேருக்கு அந்த பிளைவுட் அந்த ஷீட்டை வச்சு ஒட்டி ஒயிட் வாஷ் பண்ணதை மட்டும் உங்க கண்ணுக்கு காமிச்சு பாக்குறதுக்கு அழகா இருக்குன்ற மாதிரி காமிப்பாங்க. ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும் ஒண்ணுமே இருக்காது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் லேப்டாப்பை திறந்து வச்சு உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கே ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி தரதுக்கு யோசிக்கிறவங்க எப்படி ப்ராப்பர் குவாலிட்டி எஜுகேஷன் தருவாங்க? இவங்களுடைய மோட்டோ என்ன அப்படின்னா, பார்க்க பச்சை பசேர்னு காலேஜுடைய அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும், வைப்ரண்டா கலர்ஃபுல்லா ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி பாக்குறதுக்கு பேருக்கு ஒரு ஷீட்டை ஒட்டி அப்படியே புடிச்சிட்டு நின்னா போதும், மக்கள் நம்பிடுவாங்க, அவங்களோட குழந்தைகளா இங்க சேர்த்துருவாங்க. அதுதான் புஷ்வின் இருக்காரு, நம்ம காலேஜ புஷ் பண்ணி கொண்டு முன்னாடி நிப்பாட்டிடுவாருங்கிற எண்ணத்தோட தான் இந்த காலேஜ் செயல்படுறாங்க. இன்னொரு 4 to 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் இப்படி ஏமாந்து டொனேஷன் நீங்களா போய் கட்டி கொட்டினீங்கன்னா தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த வரக்கூடிய காசை வச்சு இனிமேல் தான் சிஸ்டமே அப்டேட் பண்ண போறாங்க. அதுதான் உண்மை. நல்லா ஹை ஸ்பெசிபிகேஷன் இருக்கிற லேப்டாப் நம்ம தான் வாங்கிக்கணும். அதுக்காக ஏற்கனவே இருந்த டெஸ்க் எல்லாமே தூக்கி விட்டுட்டு ஒவ்வொரு டெஸ்க்லயுமே கரண்ட் கொடுக்கற அளவுக்கு இவங்க செட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பட்ஜெட் அவ்வளவுதான். மிச்சத்தை எல்லாத்தையும் புஷ்வினுக்கும் பாலிடிக்ஸ் பண்றவங்களுக்கும் கொடுக்கணும். டெஃபினெட்லி பாலிட்டிக்கல் சப்போர்ட் இந்த காலேஜுக்கு நிறைய இருக்கு. பட் அதை பத்தி நாம இப்போ பேசல. பட் எஸ், இந்த காலேஜுக்கு இருக்கக்கூடிய கேஷை வச்சு எப்படி டெவலப் பண்ணலாம் இப்படிதான் பண்றாங்க. ஆல்சோ இன்ஸ்டாகிராம்ல ஸ்ரீஸ்வர் கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பயங்கரமா அவங்களுடைய கண்டனங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறதையும் காமிச்சிருக்காங்க. அண்ட் நல்லா போயிட்டு இருந்த அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் திடீர்னு ஏதோ காலேஜ் கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல, அந்த பேஜ் எண்ட் ஆயிருக்கு. இருந்தாலும் ஏற்கனவே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் இப்ப நான் போஸ்ட் பண்றேன். ஜஸ்ட் நீங்க பாருங்க எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கஷ்டங்களை வெளிப்படுத்திருக்காங்க, எவ்வளவு பிரச்சனைகள் இந்த காலேஜ்ல நடக்குதுன்னு. ஒரு மெஸ்ல கூட சாப்பாடு ஒழுங்கா கொடுக்கறதுல, ஹாஸ்டல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் டோட்டலி புவர். இந்த காலேஜை பொறுத்தளவுல யாரு ஷைன் ஆகி வராங்களோ அவங்கள மட்டும் வச்சு
அவங்கள தனிமைப்படுத்திட்டா அவங்க என்ன வேணா பண்ணிட்டு நமக்கு பெருமையை சேர்த்தி கொடுப்பாங்க. உண்மையை சொல்ல போனா இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படிங்கறதே ஓவரால் ஒரு பெரிய ஸ்கேம் தான். அதாவது டாப் இன்ஜினியரிங் மைண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க. நம்ம பில் கேட்ஸா இருக்கட்டும், ஜெஃப் பெசோஸ் அமேசான் ஓனரா இருக்கட்டும், ஈலான் மஸ்கா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க தனித்தனியா உட்கார்ந்து கேரேஜ்ல உட்கார்ந்து இல்ல அவங்க தனியா எங்கேயாவது உட்கார்ந்து ஐடியா பண்ணி கண்டுபிடிச்சவங்க தான். அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றாங்கன்னா, இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லயே டாப் பெர்ஃபார்மர்ஸ் யாருன்னு பார்த்து அவங்கள உருவி அவங்கள மட்டும் தனியா ப்ரிவிலேஜ் கொடுத்து ஐடி சென்டர் இந்த மாதிரியான சில இடங்கள்ல உட்கார வச்சு நல்லா ஏசி போட்டு விட்டுட்டு நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு விட்டுறாங்க. ஓனா நீங்க கிளாஸஸ் எதுவுமே கவனிக்க வேண்டாம், ஜஸ்ட் நீங்க அப்போதைக்கு படிச்சு எழுதுனா போதும். இன்டர்னல் டெஸ்டோடைய கொஸ்டின் எல்லாமே லீக் பண்ணி விட்டுருவாங்க. செமஸ்டர் கொஸ்டின்ஸ் கூட 1-2 சொல்லிடுவாங்க, பாஸ் ஆகிற அளவுக்கு எல்லாமே பண்ணிடுவாங்க. பேப்பர் கரெக்ஷனுமே அட்டானமஸ்ன்றனால நார்மலா நடந்துட்டு இருக்கும். சோ இப்படி இருக்கும் பொழுது இவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாவே ஓனா க்ரோ ஆகுறத வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீம் நல்லா க்ரோ ஆகுது அப்படின்னா அவங்க கிட்ட டீல் பேசிடுறது. கண்ணா, நீங்க இனிமேல் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்ட வேணாம், உங்க காலேஜ் தான் எல்லாமே பண்ணுச்சு, அதனாலதான் நீங்க இப்போ இந்த பிளேஸ்மெண்ட் வாங்கிருக்கீங்கன்னு ஜஸ்ட் நீங்க பேட்டி கொடுங்க அப்படின்னு நடிச்சுக்கிட்டு அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் வச்சு பேச வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க இந்த காலேஜ். சோ இதுதான் ஃபேக்ட். அதனால பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு இந்த காலேஜை பத்தி புரிஞ்சுக்கோங்க. நம்பலையா, ஒரு டைம் நீங்க உள்ள போய் எல்லா லேபையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட மட்டும் நீங்க கேட்காதீங்க, டெஃபினெட்லி ஒரு 20 to 30 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த காலேஜ்ல என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு, எப்படி இவங்க இதெல்லாம் ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறது. ஆல்சோ ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களே இந்த ஃபேக்கான கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவர் இந்த ஃபீல்டுல ரொம்ப வருஷமா இருக்காரு. அவரும் ஒரு சில விஷயங்கள் பண்ணவர் தான். பட் அவரை பத்தி நம்ம பார்த்தோம்னா கரெக்டா எந்த ஃபீல்டு அடுத்த பூம் ஆக போகுது, எது கரெக்டா வரப்போகுதுன்றத கொஞ்சம் அக்யூரேட்டா அவர் ப்ரெடிக்ட் பண்ணுவாரு. இப்ப எல்லாருமே போயிட்டு சிஎஸ்ல ஜாவா பைத்தான் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தா கடைசியில எல்லாருக்குமே வேலை கிடைக்காம தான் போகுது. அதுதான் நிஜம். இதுக்கு எதுக்கு நம்ம 10 லட்சம் 20 லட்சம் டொனேஷன் கொடுத்து சேர்த்து ஒரு சாதாரண காலேஜ்ல படிக்க வைக்கணும்? உனக்கு வர மார்க் என்னவோ அதை பார்த்து அதுல என்ன காலேஜ் உனக்கு மெரிட்டா கிடைக்குமோ அங்க போ. டெஃபினெட்லி உனக்கு ஸ்கில் இருந்தா இருக்கிற யூடியூப் ரிசோர்ஸஸ வச்சு நீ படிச்சு ஷைன் ஆகலாம். யூடியூப் நிறைய ஃப்ரீயா நமக்கு டீச் பண்ணவங்க கூட நிறைய இருக்காங்க. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல கோர்சஸ் இருக்கு. நம்ம கோடிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய இருக்கு. கோடிங் மட்டுமா, அப்கோர்ஸ் அடுத்த டேட்டா சயின்சஸ் இம்ப்ரூவ் ஆகுது, அதுக்கும் நமக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு காலேஜ்ல பேருக்கு நம்ம டிகிரி பண்றதுதான் உண்மை. ஸோ ஐடி ஃபீல்டு அப்படின்றது காலேஜ் நமக்கு ஒரு 20% கான்ட்ரிபியூட் பண்றதும் 80% நம்ம ஓனா லேர்ன் பண்ணிக்கிறதும் தான். அத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபேக் இன்ஃபுளுசர்ஸ் சொல்றத நம்பிட்டு போய் கொட்டாகுட்டுன்னு காலேஜுக்கு காசால குளிப்பாட்டாதீங்க. அதுலயும் குறிப்பா ஈஸ்வர் காலேஜ் 5% கூட உங்களுக்குன்னு முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஒரு எஃபர்ட் எடுக்கவே மாட்டாங்க. நீங்களாவே பெருசா முன்னேறி வந்தீங்கன்னா அப்பயும் உங்களை தனிமைப்படுத்தி ஏசி போட்டு குழுன்னு உட்கார வச்சு நீங்களாதான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, காலேஜ் எதுவுமே எஃபர்ட்ஸ் எடுக்கலைன்னு நீங்க சொல்றீங்க, ஃபைன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல, படிக்க நல்லா இருக்கு இல்லையா அப்படின்னீங்கன்னா போய் கேளுங்க ஹாஸ்டல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வைஃபையோட ஸ்பீட் என்னன்னு. எங்கெங்கயோ படிக்கிறாங்களே, நைட் உட்கார்ந்து படிக்கணும். அவங்க ஓனாதான் பண்றாங்க. ஹாஸ்டல்ல ஒரு வைஃபை கிணத்து கடவு தான் கோயம்புத்தூர் பக்கத்துலதான் இருக்கு. கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஸ்பீடோட வைஃபை வாங்கி வைக்கணும். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு பிளாக்குக்குமே நம்ம ஒரு 4-5 வைஃபை வாங்கினாதான் ஸ்பீடு கரெக்டா இருக்கும். ஏன்னா டிராபிக் அதிகமா இருக்கு. கரெக்டா 600-700 பேர் ஒரே நேரத்துல வெப்சைட் ஓபன் பண்றாங்கன்னா வெப்சைட் டிராபிக், வெப் டிராபிக் அதிகமா இருக்கு. அப்ப அதை கட்டுப்படுத்தி கரெக்டா வைக்கணும்னா ஒவ்வொரு ஃப்ளோருக்குமே தனித்தனி வைஃபை நம்ம அமைக்கணும். பண்ணிருக்காங்களா? இல்ல. இது கூட கன்ஃபெஷன் பேஜ்ல நிறைய டைம் புலம்பி ஸ்டூடெண்ட் கவுன்சில் தான் வச்சிருக்காங்க. அது பேருக்கு அந்த 10 ஸ்டூடெண்டே உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சுட்டு அவங்களும் போய் எதுவும் சொல்றது கிடையாது. வைஃபை அப்படியே தான் இருக்கு. சாப்பாடுல அந்த நார்த் இந்தியன்ஸை வச்சுதான் சமைக்க வைக்கிறாங்க. அவங்க சமைக்கிற அந்த சாப்பாடுல ஃபுட் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஏற்பட்டிருக்கு. இருக்கு சாப்பாடுல, புழு இருக்கு. ஈவன் நான்வெஜ் போடுறப்ப கூட அந்த நான்வெஜ் உடைய பிளட் ஸ்டெயின் எல்லாமே ஃபுட்ல வருதுன்னு சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே ப்ரூஃபோட கன்ஃபெஷன் பேஜ்ல இருக்கு.
நீங்க கேக்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல வித் எவிடன்ஸோட நான் ப்ரூவ் பண்றேன். ஆல்சோ 2025 பேட்ச் இப்ப அடுத்த வருஷம் பாஸ் அவுட் ஆக போறாங்க. தட் இஸ் 4th இயர் இப்ப கரண்டா படிச்சுட்டு இருக்கிறவங்கள கணக்குப்படியே நீங்க பாத்தீங்கன்னா 400 பேர் கிட்டத்தட்ட இன்னும் பிளேஸ் ஆகல. மொத்தம் இருக்கிற 700-800 பேர்ல. அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. எக்ஸ்போஸ் பண்ணணுமா? ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். இந்த வீடியோக்கு கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்னோட இமெயில் ஐடி தரேன். சேலஞ்ச் பண்றேன். நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. இல்ல உங்க ஓன் யூடியூப் சேனல்ல நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. ஐ சேலஞ்ச் யூ. ஐ கால் யூ ஃபார் அ டிபேட். தைரியமா இருந்தா நீங்க வரீங்களா? நான் என்னோட ஃபேஸ் காமிச்சு நான் யாருங்கிறத எக்ஸ்போஸ் பண்றதுக்கு நான் ரெடி. ஆனா நீங்க ரெடியாங்கிறத சொல்லுங்க. அதை விட்டுட்டு இந்த வீடியோவை இக்னோர் பண்ணி மறைச்சு இன்னும் நீங்க ஸ்டூடெண்ட்ஸை ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நாங்க ஒன்னும் ஏமாந்து போறதுக்கு ஆடுகள் கிடையாது, ஆட்டு மந்தைகள் கிடையாது. டெஃபினட்டா நீங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வெளி உலகத்துக்கு போட்டு காமிக்க நாங்க முதல் ஆளா வந்து நிற்போம். 400 பேரை என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வருஷம் மே மாசத்துக்குள்ள டம்மி கம்பெனிஸ்ல பிளேஸ் பண்ணதா கணக்கு காமிச்சிருவாங்க. சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கம்பெனில இருந்து ஆஃபர் லெட்டர் வந்ததா சும்மா பேருக்கு ப்ரூஃப் அனுப்பிச்சிருவாங்க. அதுக்குன்னே சில டம்மி கம்பெனிஸ் தொடங்கி இருக்காங்க. கம்பெனிஸ் கூட இவங்க டீல் போட்டுப்பாங்க. சோ அந்த மாதிரி சீப்பான கம்பெனிஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேருக்கு ஒரு 2-3 மாசம் மட்டும் இன்டர்ன்ஷிப்ல ஸ்டைஃபண்ட் ஒரு 10,000 ரூபாய் தர மாதிரி சொல்லி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு வெளியே துரத்தி விட்டுருவாங்க. இதுதான் உண்மை. கேட்டா ஸ்டூடெண்ட் தான் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, நாங்க கரெக்டா பிளேஸ் பண்ணி விட்டுட்டோன்னு கணக்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்படிதான் 2023 பேட்ச் 2 வருஷம் முன்னாடி படிச்ச பேட்ச பண்ணி விர்ச்சுசாங்கிற கம்பெனில பண்ணி கிட்டத்தட்ட 70 பேர் வந்து பெரிய பிரச்சனை பண்ணாங்க. பிளேஸ்மெண்ட் ஆபீசர் கிட்ட பேசி அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் நீங்க அடுத்து இது அட்டென்ட் பண்ண விடுறேன், நீங்க அடுத்து நான் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி தரேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் அவங்களுக்கும் பதில் கொடுக்கல. 2024 பேட்ச் எப்ப பாஸ் அவுட் ஆறாங்க இல்லையா, இவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க 200-300 பேர் பிளேஸ் ஆகல. சோ அதனால எம்மி நீங்க ஃப்ரீயா படிச்சுக்கலாம். நீங்க படிக்கிறதுக்கு நாங்க ஸ்டைஃபன் தரோம், மாசம் 10,000 ரூபாய் தரோம். சோ அதுல நீங்க ஃபீஸையும் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் நீங்க 2 வருஷம் பாத்தீங்க. அதுக்குள்ள நம்ம காலேஜ் கெயின் ஆயிரும். சோ அதுக்குள்ள நீங்க உங்க ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி நீங்க அடுத்து வரக்கூடிய கம்பெனிஸ்ல 2 வருஷம் கழிச்சு நீங்க எம்இ டிகிரி வச்சு பண்ணிக்கலாம். எம்இ ஃப்ரீயா படிங்கன்னு சொல்லி ஆஃபர் பண்றாங்க. அதையும் நம்பி ஒரு சில 2024 ஸ்டூடெண்ட்ஸ் வேற வழி இல்லாம ஒரு 10-20 பேர் வந்திருக்காங்க. அண்ட் 2024 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரியை முடிச்சுட்டு நிறைய பேர் வெளியில தான் இப்ப வேலை தேடிட்டு இருக்காங்க. சில பேர் வேற ஏதாவது காலேஜ்ல போய் எம்இ பண்ணலாமா, ஏன்னா இங்க எம்இ பண்ணாலும் 2 வருஷம் கழிச்சு இதே பதில் தான் பேசுவாங்க. அடுத்து எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க ஒன்னும் கத்துக்கலன்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லி முடிச்சு விட்டுருவாங்க. இதுதான் நிஜம். ஆல்சோ எம்இ பொறுத்தளவுல மோஸ்ட் ஆஃப் த லோ காலேஜஸ், இந்த மாதிரி டயர் 2 காலேஜஸ் எல்லாத்துலயுமே ஃப்ரீயா தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரூல்ஸ் படிக்க எம்இ படிக்கிற எல்லாருக்குமே மாசம் ஸ்டைஃபன்னு கொடுக்கணும். சோ அது ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம்தான். இந்த காலேஜ்ல சும்மா 5 பேர் 10 பேர் தான் எம்இ படிப்பாங்க. சோ எம்இ கவுண்டை ஏத்தனா இவங்களுக்கு தான் லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட செயல்பட்டு அந்த 200-300 பேர் அப்படியே எம்இ படிக்க வச்சுட்டா நம்ம காலேஜ் இன்னுமே 200 பேர் எம்இ சூஸ் பண்ணிருக்காங்கன்னு அப்படியும் கணக்கு காமிச்சு அவங்களை ஏமாத்தலாம். ஃப்ரீயா படிக்க வைக்கிறதா காமிக்கிறாங்க. ஆனா உண்மையே ஃப்ரீ தான். ஏன்னா 10,000 ரூபாய் மாசம் உங்களுக்கு கொடுத்தா அதை வச்சே 12 மாசம் ஏர்ன் பண்ணி 1 லட்ச ரூபா கிட்டத்தட்ட கெயின் பண்ணி ஒரு 50,000 ரூபாய் ஃபீஸ் கொடுத்துடலாம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுலயும் ஃபீஸ் அதிகப்படுத்தி எல்லா காசையும் இவங்க தான் உருவ பாப்பாங்க. எம்இ ஃப்ரீங்கிறத காமிச்சு ஏமாத்த தான் ட்ரை பண்றாங்க. விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 4th இயர் வரைக்கும் இருக்க எல்லாரையுமே பேப்பர் பப்ளிகேஷனை கம்பல்சரியா பண்ணணும்னு இந்த காலேஜ் ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கிறாங்க. ஆக்சுவலா பேப்பர் பப்ளிகேஷன் அப்படின்றது ரிசர்ச் ஒர்க் பண்ற ஃபேக்கல்டி, ப்ரொஃபசர்ஸ், பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அத பிஇ பிடெக் படிக்கிறவங்களை போட்டு திணிக்கிறாங்க. எதுக்குன்னா இந்த காலேஜ்ல இருந்து எவ்வளவு ரிசர்ச் ஒர்க் பண்றாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு நேஷனல் லெவல்ல இந்த NIRF NAC நல்ல ரேங்கிங் கொடுப்பாங்க. இவங்க நிறைய பேப்பர் பப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னு. சோ அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ப்ராஜெக்ட்ஸ ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள போட்டு டம்ப் பண்ணி சம்மர் ஹாலிடேஸ் கூட தராம உட்கார வச்சு ப்ராஜெக்ட் பண்ணு நீ பேப்பரை பண்ணு, பேப்பரை ரெடி பண்ணி கான்ஃபரன்ஸ் சப்மிட் பண்ணு, அதுக்கு ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் நீதான் செலவு பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸையே போட்டு டார்ச்சர் பண்ணி இன்னும் அவங்க பாக்கெட்டை காலி பண்ணி இவங்க பெருமை அடையறதுக்கு தான்
முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதையும் இந்த காலேஜ் வந்து ரொம்ப பெரிய ஒரு தப்பா தான் பண்றாங்க. தட்டி கேட்க ஆள் இல்ல அப்படின்னு எக்ஸ்ட்ரீமா இவங்க ஆடிட்டு இருக்காங்க.